சீயாண்டாள் அருள்ய திருப்பாவை பாடல். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமவும் பிச்சையும் ஆந்தனையும் கைக்காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து ஏல் ஓர் எம்பாவாய். விளக்கம். திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகிலிருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையே நீராடிவிட வேண்டும், கண்ணில் மை தீத்தக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது, மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம். தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது. தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லுமளவு தர்மம் செய்ய வேண்டும். உணவு இட வேண்டும், பிச்சை இட வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் இடத்தையும் காட்ட வேண்டும். இவையெல்லாம் நீங்கள் நன்மை பெறும் வழிகள். இவற்றை செய்யும் போது மனவந்து செய்ய வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். நல்ல அறிவுரைகளை கேட்டு நடப்பது நமக்கும் நல்லது, பிறர்க்கும் நல்லது.